வெல்கம் டு த சேர்ஃபுல் பீட். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, கேன்வா ஆப் பயன்படுத்தி நிறைய பேர் வந்து இந்தியாவில் ஸ்கேம் பண்ணுறாங்க. நீங்கள் யூடியூப்பில் நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருப்பாங்க. கேன்வா வந்து லைஃப் டைம் வந்து ஃப்ரீயாக வந்து பை பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி நிறைய வீடியோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்த்து நீங்கள் அவங்களுக்கு டேரெக்டாக அக்கௌண்ட்டில் பே பண்ணிவிட்டு அவங்க வந்து உங்கள் மெயில் ஐடி கேட்பாங்க. மெயில் ஐடி வச்சு உங்களுக்கு ஆக்டிவேட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 days வந்து ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களோட கேன்வா அக்கௌண்ட் வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது வந்து நம்பர் 1 ஃப்ராடு. ஸோ நீங்கள் இதில் போய்ட்டு யாருக்கும் வந்து யூடியூப்பில் போய்ட்டு கேஷ் வந்து சென்ட் பண்ணாதீங்க. நான் ப்ரூஃப் வச்சிருக்கேன் உங்களுக்கு காமி. எனக்கு வந்து லைஃப் டைம்னு சொல்லி கேன்வா ப்ரோவில் போய்ட்டு ஜாயின் பண்ணி விட்டார் என்னோட மெயில் ஐடியை வச்சு. ஆனால் நான் வந்து ஒரு 20 days வந்து யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோட கேன்வா ஆப் வந்து பிளாக் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு எவிடன்ஸ் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அபிகேல் பிரெட்டி இந்த மாதிரி வந்து ஏதோ கிளாஸ் சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த குரூப்பில் போய் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. அது வந்து ஃப்ரீ தான், ஓகேங்களா? ஆனால் இப்போ நான் அந்த அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் அதில் போய்ட்டு நான் ஒர்க் பண்ணி நான் வந்து யூடியூப் தம்ப்நெயில் வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா காப்பிரைட் இஷ்யூ வரும், ஓகேங்களா? இப்போ நான் வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இங்கே கீழே பாருங்கள் என்ன வந்திருக்குன்னு. திஸ் அக்கௌண்ட் வாஸ் ஃபவுண்டட் வேலிடேட்டிங் அவுட் டேர்ம்ஸ்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை மீறி நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ அப்கிரேட் பண்ண சொல்கிறாங்க திரும்பவும். நீங்கள் இது மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட போய் ரீஃபண்ட் வாங்க முடியாது. இந்த மாதிரி யூடியூப் சேனலில் அவங்களோட ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நல்லா வந்து பீப்புள்ஸ் வந்து ஏமாத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து யாரும் வந்து ஸ்கேம் ஆகாதீங்க. இது வந்து 100% ஸ்கேமு. இப்போ இந்த அக்கௌண்ட் வந்து எனக்கு பிளாக் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் நான் திரும்ப போயிட்டு நான் இப்போ 500 பே பண்ணி நான் போய்ட்டு வாங்கினேன். நான் அதை அந்த அக்கௌண்ட்டையும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், ஓகேங்களா? இப்போ நான் என்னோடய ப்ரொஃபைல் வந்து கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 அக்கௌண்ட் இருக்கும். ஒன்று பர்சனல் அக்கௌண்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த அவங்க சேர்த்து விட்டாங்க யூடியூப்பில். நான் வீடியோ பார்த்துட்டு போய்ட்டு அவங்களுக்கு பே பண்ணேன். அவங்க சேர்த்து விட்டாங்க அந்த கிளாஸோட அந்த ஐடி இது வந்து பர்சனல்ன்றது என்னோட இதில் இப்போ ப்ரோன் இருக்குது. இது வந்து இப்போ நான் பை பண்ணேன் ஜஸ்ட் ஒரு 10 minutesக்கு முன்னாடி. இப்போ நான் 500 கட்டி பை பண்ணியிருக்கேன் 1 monthக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து பை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோ பார்த்து யாரும் வந்து தேர்ட் பர்சனை நம்பி அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து போடாதீங்க, ஓகேங்களா? இது வந்து நம்பர் 1 ஸ்கேமு. தயவு செஞ்சு யூடியூப் வீடியோஸை பார்த்து யாருக்கும் வந்து நீங்கள் தமிழாக இருந்தீங்கன்னா ஹிந்திக்காரன் மெயினாக ஹிந்தியில் பேசுவாங்க, இங்கிலீஷில் பேசுவாங்க. அவங்கள்ட்ட வாட்ஸ்அப் சேட் பண்ணி நீங்கள் வந்து மந்த்துக்கு இல்லை வந்து லைஃப் டைம் சொல்லி நீங்கள் ஏதோ ஒரு அமௌண்ட்டு பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிடும், ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது நான் வந்து ஆல்ரெடி நான் ப்ரோ வந்து பை பண்ணிட்டேன். இது வந்து ப்ரோ, இது வந்து நான் பை பண்ணிட்டேன். இது இன்னும் நான் பை பண்ணலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து நீங்கள் பர்சனல் அக்கௌண்ட் மூலமாக போய்ட்டு ப்ரோ வெர்ஷன் வந்து பை பண்ணிக்கோங்க. நீங்கள் விசா கார்டு, கிரெடிட் கார்டு வச்சு பை பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ என்னோடய விசா கார்டு வந்து நான் காமிக்கிறேன். நான் எந்த கார்டு மூலமாக வந்து நான் பை பண்ணேன்னு சொல்லி அது மாதிரி உங்கள்கிட்ட கார்டு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பேங்க்லேருந்து ஒரு கால் வரும். அந்த கால் வந்து பிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து கம்ப்யூட்டர் வாய்ஸ் வரும். நீங்கள் வந்து ப்ரெஸ் 1ன்னு வரும். அதுக்கப்புறம் உங்களோட கார்டோட லாஸ்ட்டு 4 digit நம்பர் கேட்கும். அதுக்கப்புறம் 4 digit நம்பர் போட்டு அகைன் ப்ரெஸ் 1 கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷனுக்கான அந்த ஸ்பெசிலிட்டிஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் உங்களோட விசா கார்டு மூலமாகவே போயிட்டு நீங்கள் கேன்வா ஆப் வந்து பை பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய கார்டு வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நான் இந்த கார்டு மூலமாக தான் நான் போய்ட்டு பை பண்ணேன். என்னோடய ஃபெடரல் பேங்க் கார்டு மூலமாக போய்ட்டு நான் பை பண்ணேன், ஓகேங்களா? இப்போ இந்த கார்டு மூலமாக தான் நான் போய்ட்டு பை பண்ணியிருந்தேன், ஓகேங்களா? நீங்களும் உங்கள்கிட்ட இந்த மாதிரி விசான்னு போட்டிருக்கோம் அந்த மாதிரி கார்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் போய்ட்டு பை பண்ணிக்கலாம். ஸோ யூடியூபர்ஸ்க்கு யாருக்கும் போய்ட்டு டேரெக்டாக த்ரூ பேங்க் ட்ரான்சாக்ஷன் வந்து யூபிஐயோ இல்லை ஃபோன்பே, கூகுள் பே எதுவும் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப்